மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த ரெண்டு முகரையும் பாருங்க. நான் என்ன விஷயம் சொல்றேன், அதை விட நீங்க கெட்ட கெட்ட வார்த்தையில் திட்டுவீங்க. அது என்ன அப்படின்னா, இந்த விஷயம்ன்றது வெறும் சென்னை பிற நகரங்களில் மட்டும் கிடையாது. தமிழகம் முழுதும் மெல்ல ஒரு கேன்சர் மாதிரி பரப்பிக்கிட்டு இருக்கான் திமுக காரன். அது கொஞ்சமாவது எல்லா பேருமே உணர வேண்டிய நேரம். இல்ல பரவுனதுக்கு அப்புறம் நீங்க இந்த விஷயத்தையும் நம்மளால ஒழிச்சு கட்டவும் முடியாது. அந்த அளவுக்கு வளர்ந்து போயிடும் வச்சுக்கோங்க. எல்லா பேரும் பழகிடுவான். அது என்ன அப்படின்னா, சென்னையில தற்போதைய நிலைமையில ஏதாவது ஒரு வீடு கட்டுறீங்க. அந்த வீடு கட்டுறதுக்கு எவ்வளோ ஆகுதோ அதுலேருந்து 10% அளவிற்கு நீங்கள் கமிஷன் கொடுத்தால் ஒழிய உங்களுக்கு வேலை நடக்கும். அதாவது நான் சொல்கிறது நீங்கள் வெறும் பிளாட் அப்ரூவல் கிடையாது, டிஎம்டிஏவுடைய அப்ரூவல் கிடையாது. அதாவது நீங்கள் பிளான் போடுறீங்க, அந்த பிளானுக்கு அப்ரூவல் கிடையாது, அது தனி கணக்கு. இது என்ன கணக்குனா, இந்த மாதிரி அங்கங்கே வார்டில் வட்ட செயலாளர் தெரிவானுங்க, யார் திமுக காரனுங்க. இவங்க வேலையே என்ன அப்படின்னா, காலைல எழுதுக்க வேண்டியது, பைக் ஒன்று வச்சுக்க வேண்டியது, சுற்றி வர வேண்டியது கையாளில் வச்சுக்கிட்டு. எங்கேயாவது வீடு கட்ட போகிறான்னு தெரிஞ்சு வச்சுக்கவேன், தம்பி வீடு கட்டுறீங்களா, கட்டுங்கன்னு அறிமுகமாக்கிடுவாங்க. கட்டி நல்லா வந்து முடிய போகிற நேரம் இல்லையா, அப்போ வந்துடுவானுங்க. அப்போ வந்து நின்றுக்கிட்டு இந்த மெட்ரோ கனெக்ஷனு, டிஎன்இபி, அதுக்கப்புறம் ட்ரைனேஜ் சிஸ்டம், இதில் ஏதாவது ஒன்று செய்ய விடாமல் தடுத்துருவாங்க. தடுக்க முடியும் இதனால். அந்த அளவுக்கு தான் இந்த சிஸ்டமே இயங்குது. எது, சென்னை மெட்ரோ கார்பரேஷன் இப்படி தான் இயங்குது. எதனால் அப்படின்னா, ஒரு நல்ல மந்திரியோட ஆதரவு இவங்களுக்கு இருக்குது. இது எந்த அளவுக்கு இது அராஜகமாக வாங்குறான்றத நான் அவர் 2 பேர் தான் வச்சுருக்கேன். மொத்த சென்னையும் இதே கூத்துன்னு வச்சுக்கோங்க. இது மெல்ல தமிழகம் முழுவதும் கண்டிப்பாக பரவும். இந்த ஆடியோ ஒன்று வெளியிடுறேன், 2 பேர் பேசுகிற தோணியை மட்டும் கேளுங்க, உங்களுக்கே புரியும் எவ்வளோ தெனாவட்டோட இவங்க பற்றிறான்னு. நான் ரங்கநாதன் பேசுறேன் சார். சுந்தரம் லேன்ல ஒரு ட்ரைனேஜ் கனெக்ஷன், ஒரு மெட்ரோ கனெக்ஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. கேட்டா நாங்க ஏஐ கிட்ட பேசி பண்றாங்க. எந்த அடிப்படையில் லைன் கொடுக்குறீங்க? 10 மாசத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ண சார். சரி, எப்போனா பண்ணுங்க. நான் எனக்கு தெரியாதா, நான் தான் லைன் தான் நான் சுற்றி நிற்கிறேன். நானே கொஞ்சம் வேலையை நிறுத்த சொல்லுங்க. பாத்துங்க சார், இதெல்லாம் ரொம்ப தப்பு பண்றீங்க. வேணாம், இதெல்லாம் நல்லா இருக்காது. நீங்க இப்பதான் வந்துக்கிறீங்க. நாளைக்கு எங்களை 2 லெட்டர் பல்ல வச்சா நீங்க வந்து நீங்க ஒரு பனிஷ்மெண்ட் ஆயிடுவீங்க. என்ன முட்டாள்தனமான வேலை பண்ணிக்கிறீங்க? இப்ப ஆர்டரே இல்லை, என்ன வேலை பண்ணிக்கிறீங்க நீங்க? நான் கேக்குறேன், நீ புதுசா வந்துட்டு உங்களுக்கு யார் சார் அவ்வளவு தைரியம் கொடுத்துட்டு? கவுன்சிலர் சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு என்ன வேணா பண்றீங்களா? எப்படி அது மயில லைனே விட்டு அவங்க ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டாங்க சார். மந்திரி விட்டணும், நோண்ட விட்டணும் உங்களை. மந்திரி விட்டணும், நோண்ட விட்டணும் உங்களை. நான் போறேன்டா, மெட்ரோ வாட்டே அசிங்கம் பண்ணி விட்டுருவோம். இப்போ நீங்கள் ஆடியோ கேட்டீங்க. முதலாவது பேசுனது இந்த ஆள் தான். சென்னையில் கூட 89வது வார்டில் இருக்கக்கூடிய திமுகவுடைய வட்ட செயலாளர். திமுகவுக்கு வட்ட செயலர் அவ்வளோதான், ஆர்.எம். ரங்கநாதன். அதுக்கடுத்து இந்த ஆள் பேர் சேகர். இவரும் அதே பகுதியில் கூட 90வது வட்டம் நினைக்கிறேன் அமைப்பு செயலாளர் இருக்காப்புல, யார் திமுக. சம்பவம் நடக்கிறது எங்கே அப்படின்னா, இந்த பாருங்க, ஒரு ஏரியா சொல்கிறேன், அதனால் ஒரு ஏரியா மட்டும் கிடையாது, சென்னை முழுவதுமே இதுதான் நிலைமை. இந்த நிலைமை அப்படியே எல்லா இடங்களும் திமுக காப்பி அடிச்சுக்கிட்டீங்க. அடுத்து உங்கள் வீடு தான் வருவானுங்க. என்ன அப்படின்னா, இந்த தெரு இருக்கு இல்லையா, இந்த தெருவை பாருங்கள். புரசேவாக்கம் பகுதியில் கூடிய சுந்தரம் ஸ்ட்ரீட்னு ஒரு ஏரியா. அந்த சுந்தரம் ஸ்ட்ரீட் ஏரியாவை நீ மேப்பில் போட்டால் தெரியும் எவ்வளோ குறுகின ஏரியான்னு. இதுக்குள்ளே நீ ஒரு 50 லட்சத்தை ஒரு வீடு கட்ட போகிற, மேலே கீழே இங்கே கட்டுறேன்னு வச்சுக்கவேன். 50 லட்சத்தை கட்டினா 5 லட்ச ரூபா கொடு. ஏதோ நீ கொடுத்து வச்ச காசு மாதிரியே வந்து கேட்பானுங்க. அது உரிமையாக வேற கேட்பானுங்க. எப்படி கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் அடுத்தவன் காசை கொடுன்னு சொல்லி, அது 5 லட்ச ரூபா கொடுன்னு சொல்லி உரிமையாக இவங்களால கேட்க முடியுது? இவங்கெல்லாம் பிள்ளை குட்டி இருக்குதா இல்லையா? இந்த குடும்பம்லாம் நல்லா இருக்குமா என்ன? நான் கேட்குறேன். உழைப்பே கொடுக்காம அடுத்தவன் காசை வாங்கி தின்னு வாழணும்னா இந்த குடும்பம்லாம் எதுக்கு இருக்குன்னு நான் கேட்குறேன். உங்களுக்குலாம் எதுக்கு குடும்பம்? நீலாம் எதுக்கு உயிரோடு இருக்கிற? நீனே தோண்டி படுத்துக்க வேண்டியதானே? உழைச்சி வாழ முடியலனா நான் கேட்குறேன். அப்படியெல்லாம் மக்கள் காசை பிடுங்கி தின்றீங்க. நான் கேட்குறேன், அப்படின்னா பிடுங்கி தின்னி வாழ்ற? அதுவும் அடுத்தவன் காசு. இந்த ஆள்லாம் பேசுகிறான், என்ன பேசுகிறானா, யார் அந்த மெட்ரோ கனெக்ஷன் கொடுத்த அந்த நிர்வாகிக்கு ஃபோன் பண்ணி, அது உதவியாளர் பாவம், அவனுக்கு ஃபோன் பண்ணி ஒரே ஒரு லெட்டர் தான், அட்ரஸ் இல்லாமல் ஆக்கிடுவேன். யார் இந்த ஆள்? நேராக மந்திரிக்கு தான் அனுப்புவேன். எப்படி மந்திரி? இவன் சொல்கிற மந்திரி யாருன்னு கடைசியாக வரேன். நேராக மந்திரி தான் இல்லாமல் பண்ணிடுவேன். ஏதோ நான் பொறுமையாக பேசுகிறேன், ஜாலியாக பேசுகிறேன். அவர் மிரட்டுறதெல்லாம் மிரட்டிட்டு ஏதோ நான் பொறுமையாக பேசுகிறேன், அதெல்லாம் கனெக்ஷன் கொடுக்காத. இவங்க 2 பேரும் கோரிக்கை என்னன்னா, வார்டில் உட்காந்து மக்களுக்கு நல்லது செய்யணும். ஆனால் இவங்க என்ன செய்கிறாங்க, கனெக்ஷன் கொடுக்காத. ஏன்? அங்கேருந்து வர வேண்டிய வசூல் வரலடா, இதே நீங்கள் பிரச்சனை. அந்த உதவியாளர் சொல்கிறாரு என்னன்னு, அந்த வீட்டுக்காரம்மா தினமும் அணைஞ்சு மெட்ரோ கனெக்ஷனுக்காக படாத பாடுபட்டு ரொம்ப பணிவாக பல முறை கேட்டுக்கிறதுனால இது கொடுக்கறதுக்கு ஆர்டர் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. ஆர்டர் எப்படி வரும்னு கேட்குறேன். இவனுக்கு என்ன தெரியும்? நான் கேட்குறேன், மெட்ரோ வாட்டர் கனெக்ஷன் ஏரியாவில் என்னன்னு தெரியும் இவங்களுக்கு? ஒன்றுமே தெரியாது. ஆர்டர்லாம் கொடுக்க முடியாதே. ஆர்டர் வாங்கிட்டியா? எங்கே ஆர்டர் வாங்கின? கவர்மெண்ட் அதிகாரி கொடுக்கக்கூடிய ஆர்டரை பற்றி நீ என்ன பேசுகிற? நீ யார் ஃபஸ்ட்டு?
ஒரு வீடு கட்டுறவன் போய் ஆர்டர் வாங்கிட்டு வந்து மெட்ரோ கனெக்ஷன் கொடுக்குறான், முடிஞ்சு 2 பேருக்கான வேலை. இடையில நீ யாரு? நீ பொறுக்கி தின்றவன். பொறுக்கி தின்றவனுக்கு அங்கே என்ன வேலை? நீ பொறுக்கி தின்றது அறிவாளத்தை பின்னுறா. அதுக்கு அடுத்த வீட்டு வந்து நிற்கிற, அடுத்த வீட்டு வாசல் வந்து நிற்கிற, வெக்க மேல உனக்கு? இதனுடைய தீவிரமான தன்மைனா என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. சென்னையை மட்டும் சொல்றேன், தமிழகம் முழுவதும் மோசமான நிலைமையை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்குது. இது ஒவ்வொருத்தரும் காப்பீடியா, அடுத்து கோயம்புத்தூர், மதுரை, எல்லா இடங்களும் மெதுவாக பரவிக்கிட்டு இருக்குது. இதோடைய பிரச்சனை என்னன்னு தெரியாம பேசுறீங்க. அது என்ன அப்படின்னா, சராசரியா 50 லட்சம் வச்சுக்கோங்க ஒரு வீடு கட்டுறதுக்கு. மேல்தளம் இல்லாம கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் வச்சுக்கோங்க, ஒரு 50 லட்சத்தில் கட்டுறான்னு வச்சுக்கோங்க. 50 லட்சத்தில் கட்டுறா, அதில் 5 லட்ச ரூபாய் இவனுக்கு கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க. திமுக கொடுக்கணுமா? சென்னையில் மட்டும் ஒவ்வொரு ஆண்டும் 8000 வீடுகள் கட்டப்படுது. நம்ம மற்ற இடங்களை விட்டுருங்க, 8000 வீடுகள் மட்டும் கட்டப்படுது. இந்த 8000 வீட்டில் நீங்கள் வசூல் பண்ண தொகை எவ்வளவு இருக்கும்? 400 கோடி. அந்த 400 கோடி வசூல் பண்ணி அந்த சரி பாதியை பிரித்து அமைச்சருக்கு ஒரு பங்கு. இதுதான் நமக்கு தெரிஞ்ச வேலைன்னு வச்சுக்கோங்க. அவங்க சொல்கிறது அதான், அமைச்சருக்கு கொடுக்க வேணாமா அப்படின்னு சொல்லி அப்படியே பகிர்ந்து கொடுக்குறானுங்க. மீறியே இவங்க வாயில் போடுறது. இப்போ சென்னையில் மட்டும் இந்த கூத்துனா தமிழக முழுவதும் எவ்வளோ வசூல் பண்ணுவாங்க? ஏன்னா ஒரு ஆண்டுக்கு மட்டும் சொல்கிறேன். முக்கியமாக இவங்க எப்போ வந்து பிரச்சனை பண்ணுவாங்கன்னா, கடைசியாக நீங்கள் மெட்ரோ வாட்டருக்கு அப்ளை பண்ணுவீங்களே, சென்னை மெட்ரோபாலிட்டன் வாட்டர் சப்ளை போர்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுவீங்களே, அப்ளை பண்ணி அந்த தண்ணீர் கனெக்ஷனை வாங்குவீங்களே, அந்த இடத்துல வந்துடுவாங்க, தண்ணீர் கனெக்ஷன் நிப்பாடிடுவாங்க. இந்த போர்டுக்குள்ளே முழுக்க முழுக்க திமுக அமைச்சருக்கும் அதோட கையாளுகளுக்கும் வட்ட செயலருக்கும் நல்லாவே சர்வீஸ் பண்ணுன்னு வச்சுக்கோங்க. இவங்க எல்லா பேரும் அவங்களுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க ஒத்து ஊத தயாராக இருக்காங்க. அதில் சில அதிகாரிகள் நேர்மையாக இருந்தாலும் ஒழிய உங்களுக்கு பெர்மிஷன் கிடைக்கிற வாய்ப்பு உண்டு. அப்படி பெர்மிஷன் கிடைச்சாலுமே கண்டிப்பாக கனெக்ஷன் கொடுக்க மாட்டாங்க. இவங்க சம்மதம்லாம் உங்களுக்கு கனெக்ஷனே கிடைக்காது. அதான் ஓடி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதை எதிர்த்து நீங்கள் காவல்துறைக்கோ மற்ற இடங்களுக்கோ போனீங்கன்னா 10 பைசா பிரயோஜனம் இல்லை. எல்லா காவல்துறையும் கூட்டு கொள்ளைக்கு அப்படியே உடந்தை. இவங்க எல்லாமே அந்த தைரியத்தில் தான் அடுத்தவன் காசை பிடுங்கி தின்றதுக்கு கூச்சமே இல்லாமல் சுற்றி செய்தாங்க. இவங்களுக்கு எங்கேயும் தைரியம் வருது தெரியுதா? உழைக்காத ஒரு காசு அடுத்தவன் பாக்கெட்லேருந்து திருடுறமேன்ற புத்தி இவங்களுக்கு வருதா பார்த்தீங்களா? அதை வாங்கி நம்ம உடல் வளர்க்குறமே, இப்படி ஒரு உடல் தேவையான இவங்கள மண்ணுக்குள்ளே போக வேண்டியவங்க. இவங்களுக்கு எப்படி ஆசை வருது அப்படின்னா, மேலிருந்து உத்தரவு, இங்கிட்டு காவல்துறை போதுமான பாதுகாப்பு, இந்த பக்கத்து ஒரு கவர்மெண்ட்டோடைய ஏஜென்சியை கவர்மெண்ட்டுடைய சிஸ்டமே அவங்களுக்கு ஓகே, அந்த அதிகார லட்சத்து ஓகேன்னு உட்காந்துருக்காங்கன்னா காரணம் என்ன? வேற யாருங்க? தொழில் சொல்லிக் கொடுத்த குருன்னு ஒருத்தர் இருக்கார். எங்கள் தொழில் சொல்லிக் கொடுத்த குருவே இவர் தாங்க, சேகர் பாபு. ஏற்கனவே முன்னே நாங்கள் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இப்போ நடக்கிறதுல புரசேவாக்கம் ஏரியாவில் சுந்தரம் ஸ்ட்ரீட், அதுவும் இவர் ஏரியா தான். இந்த ஆள் வந்ததுமே சிஎம்டிக்கு கீழே இருக்கக்கூடிய சும்மா 3400 கோடி அப்படியே சுவாகா மொத்தத்தையும் ஏதோ கணக்கை போட்டு காலி விட்டா வச்சுக்கவேன். இந்த மாதிரி கணக்கு போட்டு காலி பண்ண எவன் நான் பார்த்தே கிடையாது. அது போல சென்னை கார்பரேஷனுக்கு எவ்வளோ வாங்கணுமோ அத்தனை கடன் வாங்கி தள்ளுறானுங்க. எல்லாமே நம்ம ஆள் கண்ட்ரோல் தான். இது பத்தலை, வாங்கி தின்னு பத்தலை, பொறுக்கி தின்னு பத்தலை. அப்போ வீடு கட்டுறான கஷ்டப்பட்டு அவன்கிட்ட பிடுங்கி தின்னும். அதுக்கு வந்துட்டானுங்க. வீடு கட்டுறவே லோனை போட்டு 40 லட்சமோ 50 லட்சமோ பேங்கானுக்கு அலைன்னு அலைஞ்சு 15 வருஷம் 20 வருஷம் சேர்த்து வச்ச காசை வீடு கட்ட நினைச்சா கொஞ்சமே கூச்சமே இல்லாமல் இந்த மாதிரி 4 குண்டர்களை அனுப்பி இவங்களை வச்சு அதை பிடுங்கி தின்னு நினைக்கிறியே. நான் கேட்குறேன், நீலாம் ஆட்சி தான் நடத்துறியா? நீலாம் மனுஷனாக தான் வாழ்றியா? நான் கேட்குறேன். இந்த லட்சணத்தில் மாலையை போட்டுக்கிட்டு திருநீர் பூசிட்டு ஊர் ஊராக சுத்த வேண்டியது உங்களுக்குலாம் வெட்கமே கிடையாதா? நான் கேட்குறேன். எனவே பதிவோட இறுதியாக நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இது யாரோ இந்த 2 பேர் செய்கிறாங்க நினச்சிடாதீங்க. தமிழகம் முழுவதும் இன்னும் கொஞ்ச நாளில் நல்லா விரிவுபடுத்துகிறாங்க. ஆனால் சென்னையில் முழுக்க முழுக்க சேகர் பாபு, அமைச்சர் சேகர் பாபு பேரை சொல்லி தான் இந்த ஆட்டம் ஆடுறானுங்க. மொத்த சென்னையுமே இது நடக்குது. மொத்த சென்னையிலையும் எங்கே நீங்கள் வெறும் வீடு கட்ட நினச்சிடாங்க, சின்னதாக ஆல்ட்ரு பண்ணி வந்து நின்றுறான் வெக்கமே இல்லாமல். சரி, ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறேன்னு வச்சுக்கோங்க, ஒரு 15-20 லட்சம் செலவு பண்ணி ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுவோம்ப்பா, ஒரு ஜிம்மு போடுவோம்ப்பா, சின்னதாக ஒரு டெஸ்டிங் சென்டர் போடுவோம்ப்பா, ஏதாவது போட்டேன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் நம்புங்க 3 மாதம் ஆகாது. 3 மாதத்தில் இப்படி வந்து நின்றுவாங்க. கொஞ்சமும் கூச்சமே இல்லாமல் ஈன்னு சிரிச்சு நிற்பாங்க. நமக்கு கட்சி நீதி கொடுங்கன்னு வந்து நிற்பாங்க. பல்லு ஈன்னு இருக்கும். இல்லைன்னு மட்டும் சொல்லுங்களேன், இந்த மாதிரி ஆக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் முழு பகையை உருவாக்குவாங்க. நான் யார் தெரியுமா, என்ன தெரியுமா, ஒன்றுமே கிடையாது. நக்கி திண்டு வாழ்கிறேன். ஆனால் ஊருக்குள்ள அவன் போடுற சவுண்ட் இருக்கு பாருங்க, அப்படி போடுவான். இதுக்கெல்லாம் யாரு காரணம் நினைக்கிற? யாருமே காரணம். ஓட்டு போற நாம தான் காரணம். எவனுக்கோ நடக்குது, எவனோ அழிஞ்சா என்ன, எவனுக்கோ நடக்குது, அடுத்த வீட்டில் தான் தீ பிடிக்குதுன்னு நினைச்சேன்னா நாளைக்கு ஓ வீட்டில் தான் பிடிக்கும். அடுத்த பிரச்சனை என்னன்றதை புரிஞ்சு நம்மளும் இதில் நியாயம்னு ஒன்று இருக்குது, தவறுன்னு ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீ வந்து நடு ரோட்டில் வந்து தட்டி கேட்கலாம் உனக்கு சொல்லவே கிடையாது. இந்த மாதிரி ஒரு கீழ்த்தரமான கும்பலுக்கு எதுக்கு ஓட்டுன்னு ஒன்று போடுறேன் நான் கேட்குறேன். உங்களுக்கு அது ஒன்று தானே இருக்குது, அதை ஒழுங்காக பண்ணேன். அதையும் 1000 ரூபா கிடைக்காதா, 500 ரூபா கிடைக்காத வித்தேனா இவனை மாதிரி ஆள் உருவாகாம என்ன சிங்கப்பூரா உருவாகும்? எல்லாத்துக்கும் நீந்தே காரணம். நன்மையும் தீமையும் பிறதர வாரா. துபாய் மலை வருதா, சிங்கப்பூர் வரும், இப்படி ஆளுகளை நீ தேர்வு செஞ்சுட்டு ஓட்டு போட்டு நீ சிங்கப்பூர் கனவு வாங்குற,
நான் கேட்குறேன், இது நீ கஷ்டப்பட்டு உன் குடும்பத்தில் உன் குழந்தைகளை நல்ல எதிர்காலம் கொடுக்க நினைக்கிற பாரு, அந்த எதிர்காலத்தை நீ கேள்விக்குறி ஆகிறாய். அதாவது நீ படிக்க வச்சு என்னால ஆக்கலாம், ஆனால் இங்கே இவங்க இருக்காங்க பாருங்க, இவங்க அதை நல்லா வாழ விட மாட்டாங்க. சமூகம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன்னா, அதில் நீங்கள் வாழக்கூடிய சூழல் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன்னா, இந்த மாதிரி ராஸ்கல்ஸ் இருக்காங்க, மனுஷனே கிடையாது. அதனால் ஓட்டு போட போது நிறுத்து.